ஒரு பழைய நகைக்கடையின் கதை. ஒரு மழை பருநாளில் சென்னை நகரின் ஒரு நிம்மதியான தெருவில் அருள் நகைகள் என்ற பழைய நகைக்கடை இருந்தது. இந்த கடை அவர்கள் இருந்த காலத்திலேயே மிகப்பெரிய மரத்துடன் கூடிய பூச்சைகள், தமிழ் பாரம்பரிய நகைகள் மற்றும் கையால் வடிவமைக்கப்பட்ட அழகான துண்டுகள் மூலம் மக்களை ஈர்த்தது. இந்த கடையின் உரிமையாளர் முத்து அண்ணா கடந்த 40 ஆண்டுகளாக இதை நடத்தி கொண்டிருந்தார். அவர் தனது கிளைகளையும் கொண்டு தனியான நகைகள் உருவாக்கி வருகிறார். அவரது நகைகள் பழமையானதைப் போல மட்டுமல்ல, புதிய நகைகளுக்கு தழுவி வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் ஒரு சிறிய தவித்தினியின் மகள், அதிர்ஷ்டமான கோபியில் புகழப்படும் வனிதா அந்த கடைக்கு வந்தாள். அவள் முதலில் ஒரு பழந்து நகை பாக்கி அதன் இனிய நினைவுகளை பற்றி கேட்டாள். முத்து அண்ணா அந்த நகையின் கதையை பயின்று கூறினார். அதன் உருவாக்கம், வரலாறு மற்றும் அது கொண்ட அற்புதமான அன்பு பற்றிய அனைத்தும் அவளுக்கு சொல்றவுடன் அவள் அந்த நகையை வாங்க நினைத்தாள். அந்த நகை வாங்கிய பிறகு வனிதா அவனை அடிக்கடி பார்க்கி அந்த கடையில் வைத்துள்ள ஒவ்வொரு நகையின் பின்னணி குறித்து மேலும் கற்றுக்கொண்டாள். முத்து அண்ணாவின் ஒரு இனிய கருத்து இருந்தது. ஒரு நகை மட்டுமல்ல, அது ஒரு இனிய நினைவு, ஒரு கதை. கடையில் வரும் விருந்திகோர் நகைகளை வெறும் வாங்காதவர்கள், அவர்கள் வாழ்க்கையின் விசித்திரமான கதை, தங்கள் அன்பு மற்றும் வரலாற்றை தெளிவுபடுத்தி கொண்டு வரும் பற்றியதை பற்றி அதிகமாக பேசிப் போகினர். இந்த கடையின் நகைகள் உருவாக்கத்தின் அழகும் பொருளின் மேல் மட்டாமல் மக்களின் மனங்களில் இடம்பெற்று வந்தன.